இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் வேடர்கள். இந்த இலங்கையின் ஆதிவாசிகள், முதல் குடிமக்கள், இவர்கள் வாழ்கின்ற பகுதி. இங்கே வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் என்ன வைக்கிறார்கள், அவர்களுக்கான தனி மொழி. வெரி குட், வெரி குட். இலங்கை இலங்கையின் ஆதிவாசிகள் என்று சொல்வார்கள். அது முதல் குடிமக்கள். அவர்கள் இப்போ கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லாததினால் காட்சிகள் இதோ அவர்கள் காட்டுகிற காட்சியை பாருங்கள். அழகாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, சூப்பர். அவருடைய செய்து வைக்கிற பொருட்கள் எல்லாம் அங்கங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நேருக்கு சொன்னது போல இது இவர்கள் இலங்கையின் முதல் குடிமக்கள். இவர்கள் தான் ஆரம்பத்திலே இலங்கையின் மக்களாக, அல்லது வரலாறு சொல்கிறபடி சிங்கள மக்களுக்கு முன்பதாக இங்கே முதலாக இங்கே வசித்த மக்கள் என்று அறியப்படுகிறது. அப்படி இடங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த கூரை பகுதி, அவர்கள் வாழ்ந்த வசிப்பிடங்கள். உள்ளே வரும்போதே அநேகரை பார்த்தோம், இங்குள்ள மக்களை பார்த்தோம். என்னது ஏதோ தாமஸ் செல்லையானன் அவர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடு, வசிப்பிடம், மண்ணால் செய்யப்பட்ட இந்த வீடு மாடலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக இவைகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. எஸ், ஓ, ஓகே. இவ்வளோ நாம் உள்ளே செல்வதற்கு இதை அவருடைய திங்ஸ், அவங்க என்னென்ன பயன்படுத்தினார்கள் என்பதை பார்ப்பதற்கு நாம் பயணம் சீட்டு வாங்க வேண்டும். ஓகே, மீண்டும் சந்திக்கிறேன். இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் வேடர்கள், அதாவது வேடவர்கள், முதல் குடிமக்கள், இலங்கையின் முதல் குடிமக்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களை பற்றிய காட்சிக்கூடம் இது. இதை பார்வையிடுவதற்கு வந்திருக்கிறோம். இதை உள்ளே வருவதற்கு நமக்கு ஒரு நபருக்கு 50 ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும். எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். இதோ இங்கே மக்கள் அநேகர் வந்து பார்வையிடுகின்றார்கள். இது ஆதிகாலவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள், இங்குள்ள மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு தத்ரூபமாக அதனுடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது முதல் ஆதி மனிதன் எப்படி இருந்தான் என்பதை நாம் யோகிக்க முடியும். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது.
நமது மூதாதையர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். இதோ எங்களுடன் வந்தவர் தன்னுடைய முற்பிதாக்கள் இந்த காட்சிகள் இது எப்படி முதல் மனிதன் இலை தலைகளை கொண்டு தன்னை மறைத்து கொண்டான் என்பதும், அதுக்கு பிறகு துணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிகள் பெற்று மனிதன் தன்னை எப்படி நேற்று நாங்கள் அங்கே இது யானையின் மண்டை ஓடு. இதோட பாருங்கள், இங்கே பல மண்டை ஓடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இது இலங்கையில் பகுதியில் உள்ள பூர்வ கால குடிகள். இந்த மியூசியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூர்வ கால குடிகளின் வரலாற்றை சித்தரிக்க வண்ணம் இருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஹலோ, இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு இங்கே பதிவு கட்டணம் ஒன்று உண்டு. விசிட் 50 ரூபாய். அநேகர் இங்கே வந்து இந்த மக்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சந்திக்கும் அதே நேரத்தில் நாம் சிந்திக்கவும் வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாம் இப்பொழுது வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கலாம். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்ற ஒரு செய்தி, எங்கெல்லாம் அறிவியல் முன்னேற்றம் வளர்ந்துள்ளதோ, எங்கெல்லாம் நாகரிகம் மேம்பாடு அடைந்துள்ளதோ, மக்கள் தரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதோ, அங்கெல்லாம் போய் பாருங்கள், ஒரு தோண்டி பாருங்கள். அந்த நிலத்தை தோண்டி பார்த்தால் ஒரு மிஷினரியின் எலும்பு கூடு அங்கே புதைந்து கிடக்கும். ஏனென்றால் அவர் அந்த மக்களுக்காக தன் வாழ்வை கொடுத்தார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றினார்கள். இன்று நாம் நாகரிகம் அடைந்துள்ளோம் என்று மார்தட்டி கொள்ளும் போது, பெருமை கொள்ளும் போது, அதற்கு பின்னணிகள் அநேக மிஷனரிகள் தங்கள் வாழ்வை அதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்வு தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அநேக மிஷனரிகள் இந்த மண்ணிலே அவர்கள் தங்களை காணிக்கையாக்கியிருக்கிறார்கள், தங்களை விதைத்திருக்கின்றார்கள். நாம் யாருடைய வாழ்வுக்கு நம்மை அதுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், யாருடைய வாழ்வு நம்மால் மேம்பாடு அடைகிறது, முன்னேற்றம் அடைகிறது என்பதை குறித்து இந்த காட்சி பார்க்கும் வேளையிலே நாம் சிந்திப்பது நமது கடமை. நம்முடைய வாழ்வின் மூலமாக உலகத்தில் என்ன முன்னேற்றம், எந்த பகுதி யாருக்கு எங்கே முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை குறித்து சிந்திப்பது நமக்கு சாலச் சிறந்தது. ஒரு ஆதிகால தாத்தாவினுடைய உருவத்தை அப்படியே சித்தரித்திருக்கிறார்கள். தோளிலே கோடாதி, கையிலே தடி என்பது போல காட்சியாக படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆதிவாசி இந்த கலைக்கூடத்தை கண்டு மகிழ்ந்ததில் மகிழ்ச்சி. நீங்களும் இதை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் அல்லது வியந்திருப்பீர்கள். ஆதிகால மனிதனுடைய மண்டை ஓடு இதை பார்க்கின்றோம். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, அநேக மண்டை ஓடுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய உடல் பாகங்கள்
ஒரு மனிதனுடைய உடல் பாகங்கள், எலும்புகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே உள்ளே ஒரு 3 மனிதனுடைய எலும்புக்கூடுகள், இங்கே ஒரு 3 மனிதர்களின் எலும்புக்கூடுகள், இங்கே ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு. இதையெல்லாம் பார்க்கின்றோம். இங்கே உள்ளே இத்தனை மனிதர்களின் எலும்புக்கூடுகள் இங்கே இருக்கின்றன. உண்மையான எலும்புக்கூடுகளை அவர்கள் அப்படியே உள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்த காட்சி இந்த காட்சிகளை நீங்கள் அழகாக பார்த்தீர்கள். உள்ளே நாங்கள் பார்த்துவிட்டு இப்பொழுது அந்த மக்கள் என்ன பொருட்களை வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். இங்கே அநேக பள்ளி குழந்தைகள் என்று மட்டுமல்லாமல் அநேக இடங்களில் இங்கே பார்வையிடுகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டோம். பழங்கால குடிகள். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது இந்த இடம் இங்கே இலங்கையில் உள்ள இன்னொரு இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடம் மகியான்கானா ஆயுர்வேத மியூசியம். இதோ இந்த மியூசியம் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே என்ன இருக்கிறது அந்த சிறப்புகளை உங்களோடு நான் ஒரு காட்சிப்படுத்துகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மியூசியம் இது ஆயுர்வேதா மியூசியம். ஸோ இதற்காக இங்கே வந்திருக்கிறோம். மகியாங்கானா ஆயுர்வேதா மியூசியம் இதை பார்வையிட்டுகிறோம். உள்ள என்ன செடி கொடிகள் அதில் என்ன இருக்குது என்று அவர்கள் வரிசையாக இதில் போட்டிருக்கின்றார்கள். இங்கே வெற்றிலை உரல், இது சுண்ணாம்பு குவளை, நிறைய ஆயுர்வேதா பாட்டில்கள், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுர்வேதா மூலிகைகளை கொண்டது. இது எப்படி இந்த பானையில் தயாரிப்பார்கள் என்று ஒரு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வெற்றிலை, கொக்கினி, தூரத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாம் பழங்காலத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். வேகமாக உங்கள் கண்களுக்கு ஒரு காட்சியை தருகின்றேன். பாட்டில்களில் விதவிதமான ஆயுர்வேதா மூலிகைகள் அதில் எழுதப்பட்டுள்ளது. சிங்களத்தில், பொதுவாக அதிகமாக சிங்களத்தில் எழுதியிருக்கிறார்கள். எனவே அது என்ன என்பது எனக்கு படிக்க தெரியாததினால் அதை அப்படியே காட்சிப்படுத்துகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பழங்காலத்தில் பெரிய ட்ரம் இருக்கிறது. பாருங்கள், விதவிதமான மூலிகை செடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வேர்கள், அந்த செடி கொடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகை பொருட்கள், தாவரங்களிலிருந்து, மரங்களிலிருந்து அதன் இலை, கிளை, காய் மற்றும் பழங்கள் என்று சொல்லி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அதனுடைய விதைகள் எடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் இதிலே வரிசையாக விதவிதமான மூலிகைகளை இங்கே அடுக்கி அழகாக வைத்திருக்கிறார்கள். இந்த விளக்கங்கள் ஆங்கிலம் மற்றும் சிங்களத்தில் இருக்கிறது, தமிழில் இல்லை. எனவே அவைகள் என்னவென்று
தெரியாததினால் நீங்கள் அதை பார்வையிட மட்டும் உங்களுக்கு அதை காண்பிக்கின்றேன். இது நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கை தேசத்தில் உள்ள வேடர்கள் வசிக்கும் பகுதிக்கு முன்பதாக, அதாவது பூர்வ காலக்குடிகள், இலங்கையின் ஆதிவாசிகள், அதாவது ஆதிகால மக்கள், அவர்கள் தான் முதல் வந்த அந்த இடத்திற்கு நாங்கள் பார்வையிட செல்வதற்கு முன்பதாக இங்கே இருக்கின்ற இந்த ஆயுர்வேத இந்த மியூசியத்திலே வந்து இவர்களை பார்வையிடுகின்றோம். இன்னும் ஏராளமான விதவிதமான என்னவென்று நமக்கு தெரியவில்லை, ஆயினும் இவைகள் இவ்வளவு விதவிதமாக அவைகள் கலெக்ட் பண்ணப்பட்டு, அதாவது ஒன்று சேர்க்கப்பட்டு அதை மிகவும் பத்திரமாக ஜாடிகளில் வைத்திருக்கின்றார்கள். எப்படி ஒருவருக்கு அவர்கள் மசாஜ், அதாவது உடல் வலி இருந்தால் அதை எப்படி போக்குவது என்ன என்பதெல்லாம் அதாவது அது தத்ரூபமாக அதை காட்சிப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இந்த மொத்தமாக இதனுடைய இந்த அமைப்பை நாம் பார்த்தோம். நேராக வந்து பார்க்க வாய்ப்பற்றவர்களுக்கு இந்த காட்சி கூடம் நான் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கும் இந்த ஆயுர்வேத மியூசியம் இது உங்கள் பார்வைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். இலங்கைக்கு வந்து பார்வையிட முடியாதவர்களுக்கு இதிலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள, பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த தகவல்கள், இந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சிங்களத்தில் அவர்கள் விளக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஆங்காங்கே இது அழகாக இருக்கிறது பார்வைக்கு. ஒவ்வொரு இடங்களாக அங்கங்கே என்ன இருக்கிறது என்று சொல்லி இது ஒரு மியூசியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்வைக்கு அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இது அடுத்த இடத்துக்கு செல்கிறோம். இதெல்லாம் சித்திரக்கூடங்கள், அழகாக சித்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் ஃபோட்டோஸ், விதவிதமான ஃபோட்டோஸ் இருக்கிறது. இதை நான் இந்த பெரிய வீடியோவாக உங்களுக்கு தராமல் இதோடு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் அடுத்த இடத்திற்கும் அங்கங்கே இருப்பதனால் அவர்களை நாங்கள் பார்க்க செல்கின்றோம். நீங்களும் ஒருவேளை இப்படியெல்லாம் வந்து பார்க்க விரும்பினால் இலங்கைக்கு வரலாம். இலங்கையிலே வந்து இப்படிப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், பார்த்து பூரிப்படையலாம், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பூமியிலே வந்திருக்கின்றோம். இந்த பூமியை அழகுபடுத்துவதற்கு, பிறருக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பதுதான் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது நமக்குள்ளாக எழ வேண்டியது. ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு இந்த பூமியில் நம்மை படைத்திருப்பதின் அந்த செயல்பாட்டை நாம் செய்ய வேண்டும். அப்படியானால் என்ன செய்வது? இந்த உலகத்திலே ஒவ்வொரு மூலிகைகளும், ஒவ்வொரு தாவரங்களும், ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, அவைகள் மனிதருக்கு பயன் தருகின்றன. ஸோ மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். மீண்டும் இன்னொரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து பயன் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த இடத்திலே வேடர்கள், அதாவது இலங்கையின் ஆதி குடிமக்கள், முதலாக இலங்கையிலே இருந்தவர்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் இணைந்திருந்தால் அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காட்சியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். காட் பிளஸ் யூ.
இது ஆதிவாசிகள் அவங்க இப்பொழுது ஏதோ செய்ய போகிறார்கள். ஆதிவாசிகளின் நடனம் இலங்கை தேசத்தில் உள்ள பூர்வீக குழுக்கள் இவருடைய பாடலும் நடனமும். எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? இலங்கையின் பூர்வீக குடிகளின் தலையடிகள் இங்கே நாம் சுற்றி பார்த்தோம். இந்த அடர்ந்த காட்டுக்குள் மக்கள் வசிக்கின்றனர். இதோ அந்த ஆட்டத்தை பார்த்துவிட்டு அல்லது இந்த ஆதிவாசிகளின் நடனத்தை பார்த்துவிட்டு மீண்டும் இன்னொரு காட்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இங்கே இந்த ஆதிவாசிகளின் இடத்தை பார்வையிட்டோம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு இடத்தில் உங்களை சந்திக்கிறேன். வேதாகம நண்பன் வீரசுவாமி.